அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. நிறைய வீடியோவில் இதே சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த வீடியோ நீர் ராசியுடைய கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய நிலை, இந்த ராசிக்காரங்க எப்படி இருக்கணும் அப்படின்றது கூட ரொம்ப முக்கியமான ஒரு காணொலியே இது நிச்சயம் இருக்கும். காரணம் நீர் அப்படின்றது நீர் ராசி நீர் லக்கணத்துக்கும் பொருந்தும். அப்போ இங்கே கடகராசி கடக லக்கணம், விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம், மீன ராசி மீன லக்கணம், லக்கண புள்ளி 10 நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கோ அதேமாதிரி லக்கணத்துக்கு ஒரு புள்ளி இருக்குது. ஸோ இந்த நீர் உடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு மனசு ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு ஏக்கன்றது இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஏக்கம் ரொம்ப அதீத வலியை கொடுக்கறது திருமணமாக இருக்கும், காதலாக இருக்கும், அன்பாக இருக்கும், பாசத்துக்கு இயங்குறதா இருக்கும். ஆக்சுவலி உண்மையிலே இந்த விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடு இருக்கக்கூடாது. நீர் ராசியை பொறுத்த வரைக்கும், நீர் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும், கடகராசி விருச்சிக மீனம், ஏன்னா இவங்க அதுக்குள்ளே ஈடுபாடு ஏக்கத்துக்குள்ளே போயிட்டால் அதோட வலி பயங்கரமாக கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா நீர் சந்திரன் மனோகாரகன், மனசஞ்சலம் பண்ண 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 எல்லார்கிட்டையும் எரிஞ்சு பேச வச்சிடும் உங்களை அறியாமலே. ஆனால் இதுலேருந்து மீண்டு வரணுன்னா எது நம்மளை விட்டு போனாலும் நம்மளை விட்டு போன விஷயங்களை வெறுக்காமல் இருக்கணும், திட்டாமல் இருக்கணும், பழி வாங்காமல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். அது எது வேணா இருக்கலாம். அது உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் காதலியாக இருக்கலாம், உங்கள் காதலனாக இருக்கலாம், உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் நண்பனாக இருக்கலாம். ஸோ யாரானா இருக்கலாம், அது எந்த விஷயமானா இருக்கலாம். அப்போ விட்டுட்டு போகக்கூடிய ஒரு பர்சனை கடுமையான வார்த்தைகளால் திட்டுறது, வெறுக்கிறது அப்படின்றது பழி வாங்கணுன்றது இன்னும் இந்த சந்திரனுடைய தன்மை பாதிக்கும். சம்டைம்ஸ் தன் கணவர் தன் மனைவியே கூட நீ ஏன் உயிரோடு இருக்க அப்படின்ற வார்த்தையை கூட சொல்ல வச்சு திட்ட வைக்கும். அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திடாதீங்க. அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த நெகட்டிவான எனர்ஜி அதிகமாக உருவாகிட்டே இருக்கும். நெகட்டிவான எனர்ஜி அதிகமாக உருவாகிட்டே இருக்கும். அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய நபர் ஏதோ ஒரு கோவத்தை ஒரு டைம் பேச பார்த்து கூட அது தப்பு தான். ஆனால் எப்பயுமே அந்த வார்த்தையை சொல்ல அந்த சூழ்நிலை எப்படி ஆகும்னா அந்த வளர்ச்சின்றது இல்லாமல் கீழ் நோக்கி தள்ளப்பட்டுகிட்டே இருக்கும். சம்பாரித்த பணம் எதுவுமே நிலைக்காத தன்மையெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் அடிக்கடி அழுதுகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை, இருக்க பார்த்து ஒரு குணம், இல்லாத பார்த்து ஒரு குணம், இந்த 2 குணமும் ஒரு மனிதனுக்கு மாறி மாறி இருந்ததுனாலே அந்த மனிதன் உண்மையான மனிதனாகவும் இருக்கவும் முடியாது. பணம் இருக்கும்போதும் நிதானமாக தான் இருக்கணும், இல்லாதப்போதும் நிதானமாக தான் இருக்கணும். உங்கள்கிட்ட பணம் இருக்கா இல்லையான்றது உங்களுடைய பேச்சை வச்சு, உங்களுடைய மனநிலையை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா பணம் இல்லாதப்பையும் நார்மலாக தான் இருந்தேன், பணம் இருக்கும்போதும் நார்மலாக இருந்தேன். நான் இப்போ இதில் நீர் ராசியில் நானும் அப்போ நார்மலாக இருக்கும்போது வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் யாராவது காப்பாற்றுறதுக்குன்னு நமக்குன்னு இருப்பாங்க. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம இழந்த ஒரு விஷயம் அதை விட பல மடங்கு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்கான இன்னொரு பாதைகள் திறக்கப்படும். அந்த பாதை உங்களுக்கு வாழ்க்கையில் மிக உன்னதமான உயர்வான வாழ்க்கைக்குள்ளே உங்களை கொண்டு போகும். நல்ல மனிதர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை, மைண்ட் செட்டு உண்மையாக இருக்கணும். அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உண்மையாக இருந்தால் நமக்கு அதை விட பல மடங்கு நல்ல விஷயங்கள் ஏற்படும். உண்மையாக இருக்கிறது என்னென்னா இதை விட இது பெட்டர் அப்படின்னு நம்ம வேறு ஒரு விஷயத்தை நோக்கி போயிடக்கூடாது. நம்ம கடையில் போய் பொருள் வாங்குகிறோம், பொருள் அப்படி வாங்க பார்த்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இதை விட இது நல்லா இருக்குது அப்படி டக்குன்னு மனசு மாறும். ஒரு சின்ன விஷயந்தான், அதில் கூட மாறக்கூடாது. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில நபர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன்.
புது காரே கிடைச்சாலும் பழைய கார் வாங்கினாலே போதும் அப்படின்ற மனநிலை இருக்கும். ஏன்னா நான் சொல்லிட்டேன். அது அது ஸோ அது வந்து அந்த காருன்ற விஷயத்துலேருந்தே அந்த அந்த அன்பு வச்சுட்டா அந்த அன்பு வந்து அதுலேருந்து மீளவே முடியாத தன்மைக்குள்ளே கொண்டு போகும். அப்போ இங்கே கார் அப்படின்றது அது ஒரு உயிர் தான். உயிரற்ற பொருளாக இருந்தாலும் அது பேசாது இது சொன்னாலும் அது நம்ம ஒரு வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நல்லாயிருக்கும். தூக்கி போடு வேறு பிடி அப்படின்ற அந்த மனநிலைக்குள்ளே போயிட்டா வாழ்க்கையே டிப்ரெஷனான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருப்போம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. இதை விட இது பெட்டர் அப்படின்னு. இந்த இடத்துல காதல் அப்படின்ற விஷயம், திருமணன்ற விஷயத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பொய்யாக இருந்துட்டால் வாழ்க்கையில் நரகத்தை நோக்கி நம்ம போக வைக்கும். வாழ ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வந்து நரகத்தில் வாழணுமா சொர்க்கத்தில் வாழணுமா? நரகன்றது சண்டை சச்சரவு, திட்டுறது, கடுமையாக பேசிக்கிறது, அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரி ஒரு வைலன்ஸ்லேயே போயிட்டுருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு முறை தான் வந்து இறைவன் வாய்ப்பு கொடுப்பார். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். அது கரெக்டாக பயன்படுத்திக்காமல் தூக்கி போட்டுட்டால் வாழ்க்கை நம்மளை தூக்கி போட்டுட்டோம். எந்த சூழ்நிலையும் எதையும் தூக்கி போட்டுறாதீங்க, வெறுத்துடாதீங்க. இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் நீர் அப்படின்ற ஒரு கான்செப்டு. அதில் மனசஞ்சலன்றதும் நீர் ராசி இருக்கும், நீர் லக்னத்துக்கும் இருக்கும். அந்த மனசஞ்சலத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்குன்னு தான் இந்த ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கேன். கோச்சார ரீதியாகவே கடகராசிக்காரங்க, மீனராசிக்காரங்க ரொம்ப கவனமாகவே இருக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க வீடு வாங்கணும், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனசு, முடிவுகள், எண்ணங்கள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குனாலே அது எதிர்மறையான வலைக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு மாட்டி விட்டுரும். எதிர்மறையான வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டால் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதிர்மறையான வலைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா எதுவுமே இந்த இதில் நிரந்தரம் இல்லை. கோச்சார ரீதியாக இருக்கிற சனி பகவான் இப்போ கூட வக்கர பயிற்சி, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணுன்னா மதிக்கணும். எல்லாரையுமே உண்மையாக இருக்கணும், மதிக்கணும். அன்புக்குரியவர்களை வந்து வெறுத்துடக்கூடாது, பாசத்துக்குரியவர்களை வெறுத்துடக்கூடாது. எதிர்மறையான சூழ்நிலைக்குள்ளே போய்ட்டு சிக்கிக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். கோச்சார ரீதியாக புது மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, புது புது மனிதர்கள், புது தொழில், ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு, வழிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க தொடங்கிடும். எதிரிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. நீங்கள் அந்த மரத்துக்கு போய்ட்டு சர்க்கரை கலந்து பச்சரிசி போட்டிங்கன்னா அது சனியுடைய தன்மை மாறிடும். அப்போ பார்த்திங்கன்னா கடகத்துக்கு திருமண வாழ்க்கை, அவமான தடைகள் நிவர்த்தி ஆகும். விருச்சிகத்தை பார்த்திங்கன்னா இளைய சகோதரர், தாயார் ஸ்தான நிலை பாசிட்டிவாக மாறும். இதே வந்து மீனத்துக்கு பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், மூத்த சகோதரர், பங்காளி உறவுகள், இதெல்லாம் பாசிட்டிவ் ஏற்படுத்தி கொடுக்கும். மரம் செடி கொடிகளுக்கு பச்சரிசி போடும்போது. அதேமாரி நீங்கள் தொடர்ச்சியாக பூனைநாய்க்கு பிஸ்கெட் வைங்க, கோபங்கள் குறையும். கோவில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுங்கள், மனசு நிலையாக இருக்கும். சந்திரன், சனி, செவ்வாய் இந்த 3 பரிகாரமும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உபயோகமாக இருந்ததுன்னு நினச்சா அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.